மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கல் தூணின் அலங்கார பகுதி உடைந்து விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கடைசியாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி குடமுழக்கம் நடைபெற்றது. குறிப்பாக 4000 கோவில்களுக்கு மேல் குடமுழக்கம் நடத்தி முன்னாடி பாத்தீங்கன்னா குடமுழக்கம் நடத்தினாங்க. ஆனால் தற்போது 17 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி குடமுழக்க விழாவானது மதுரை மீனாட்சி கோயிலில் நடைபெறுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 2018 ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த வரலாற்று சிறப்புமிக்க வீர வசந்தராய மண்டபம் அதன் பழமை மாறாமல் மீட்கும் வகையில் இந்த மண்டபத்தில் புறநம்பு பணிகளானது நடைபெற்று வருகின்ற நிலையில கோவில்கள் முழுவதும் வர்ணங்கள் பூசப்பட்டு அந்த பணிகளானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று மீனாட்சி அம்மன் கோவில்ல முக்குருணி விநாயகர் சன்னதியில இருந்த சுவாமி சன்னதிக்கு செல்லும் பிரகாரத்தில் இந்த குழந்தைகளுக்கு பாலூட்டும் வரை அருகே உள்ள இந்த கல் தூண் ஒன்றில் அலங்கார போதிகை, குறிப்பாக அந்த தூணுக்கு தாங்கும் அதாவது மேலத்தாளங்களும் தாங்கும் வேலைப்பாடுகளானது உடையும் பகுதியானது தற்போது உடைந்திருக்கிறது. தற்போது அச்சமத்தில் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் வராததால் நல்ல வாய்ப்பாக அந்த யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருந்திருக்கிறது. பின்னர் கோவில் ஊழியர்கள் அந்த உடைந்த பகுதியை அதே இடத்திற்கு வைத்து மீண்டும் கீழே விழாதபடி கம்பி கட்டி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கத்தூண்கள் மேற்பகுதி இடிந்து விழுந்து பக்தர்கள் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்க என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த குடமுழக்கத்திற்காக இந்த கோவில் சிற்பங்கள் தூண்கள் ஒட்டி சாரம் கட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த சாரம் கட்டியதால் இந்த கல் தூணில் அலங்கார பகுதியில் வலுவிழந்து இருக்கிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தற்போது இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.